our channel. Today Bible verse in Tamil. இன்றைய வசனம் சங்கீதம் 46:10. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன் என்ற வாக்குதத்த வசனத்தை இன்று நாம் தியானிப்போம். கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்திருக்கும் அனுபவம் ஒரு ஆசீர்வாதமான அனுபவம். கர்த்தருடைய பிரசன்னத்தில் அமைதியாய் அமர்ந்திருப்பது உங்களுடைய விசுவாசத்தை காண்பிக்கிறது. அவரை நம்பி உங்களுடைய பாரத்தை எல்லாம் அவர் மேல் வைத்துவிட்டு ஸ்தோத்திரத்தோடு இளைப்பாறுவது நீங்கள் அவரை எவ்வளவாய் நேசிக்கிறீர்கள் என்பதை வெளிப்படுத்துகிறது. மனித வாழ்க்கையில் தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கிற அனுபவம் மிகவும் அவசியம். நம் அருமை ஆண்டவரும் கூட உங்களை அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் நடத்துகிறவர் அல்லவா? அவசரமான இந்த உலகத்தில் அமர்ந்திருக்க மனுஷன் விரும்புவதில்லை. எல்லா பாரங்களையும் தன்னுடைய தலையில் தூக்கி போட்டுக்கொண்டு கவலைகளை சுமக்கிறான். இயேசுவை நோக்கி பாருங்கள். அவர் இரவும் பகலும் இடைவிடாமல் ஊழியம் செய்தார். என்றாலும் கூட அவ்வப்போது ஜனங்கள் மத்தியிலிருந்து வேறுபட்டு பிதாவோடு கூட தனியே உறவாடுவதற்காக நேரங்களை அவர் வைத்திருந்தார். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய நேரங்களை உருவாக்கி கொள்ளுங்கள். காலையில் எழுந்ததும் கர்த்தருடைய சமூகத்திற்கு சென்று அமர்ந்து விடுங்கள். நாம் அமர்ந்திருந்து கர்த்தருடைய வார்த்தைகளை தியானம் பண்ணும்போது பரலோகத்திலிருந்து வருகிற நதி போல தேவ பிரசன்னம் நம்முடைய இருதயத்தில் இறங்கி அதை நிரப்பி பூரிப்பாக்கிவிடும். நீங்கள் வாசித்த வேத வசனங்களை உங்களுடைய நினைவுக்கு கொண்டு வாருங்கள். அந்த பகுதிகளை ஆராய்ந்து பார்த்து தியானியுங்கள், சிந்தனை செய்யுங்கள். அதன் மூலமாக தேவ பிரசன்னத்தை மட்டுமல்ல, இன்னும் ஏராளமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுவீர்கள். கானானை ஜெயிக்கவும் சுதந்தரிக்கவும் கர்த்தர் யோசுவாவை தெரிந்து கொண்ட போது யோசுவா தேவ பிரசன்னத்தை நாட வேண்டியிருந்தது. ஆகவே கர்த்தர் முதலாவது தம்முடைய பிரசன்னத்தை வாக்களித்து, நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்றார். பின்பு யோசுவாவிடம், இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறவைகளின்படியெல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய் என்றார். நீங்கள் வேதத்தை வாசிக்கலாம், படிக்கலாம், மனப்பாடமும் செய்யலாம். ஆனால் வேதத்தை தியானிக்கிறீர்களா என்பதே கேள்வி. தியானிக்கும் போதுதான் தேவனுடைய வல்லமை உங்களுடைய ஆத்துமாவை பலப்படுத்தும். வேத வசனங்களை தியானித்தாலொழிய அவற்றில் மறைந்திருக்கும் ஆழமான சத்தியங்களை ஒருவராலும் புரிந்து கொள்ள முடியாது. தாவீது ஒரு தியான புருஷன். ஆகவே அவர் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று எழுதியதுடன் நில்லாமல் அந்த பாக்கியமான அனுபவத்திற்குள் கடந்தும் வந்தார். என் படுக்கையின் மேல் நான் உம்மை நினைக்கும் போது ராஜாமங்களில் உம்மை தியானிக்கிறேன் என்றார். தியானிப்பது என்றால் என்ன? ஆடு, மாடு, ஒட்டகம், ஒட்டக செவிங்கி போன்றவைகளுக்கு ஒரு விசேஷ சுபாவம் உண்டு. அவைகள் அமைதியான ஒரு இடம் தேடி அமர்ந்த பின்பு தாங்கள் மேய்ந்துவிட்டு வந்த உணவை
அசை போட்டு ருசிக்க ஆரம்பிக்கும். மேய்ந்ததை அசை போடும் அந்த சுபாவமே கிறிஸ்தவ மார்க்கத்தில் தியானத்திற்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, வாசித்த வேத பகுதியை நினைவுக்கு கொண்டு வந்து அதை சிந்தனை செய்து அதில் கற்றுக்கொள்ளும் பாடம் என்ன, எச்சரிக்கை என்ன, ஆசிர்வாதம் என்ன என்று அந்த வசனத்தின் ஆழங்களை ருசி பார்த்து அதை அனுபவமாக்கி கொள்ளுவதே தியானத்தின் முக்கியமான பலனாகும். நீங்கள் எந்த இடையூறும் இல்லாத தனிமையான இடத்திற்கு சென்று ஜெபிப்பதற்கென அமைதியாய் அமர்ந்து விடுங்கள். அப்பாவின் இனிமையான பிரசன்னத்தில் இருக்கிறீர்கள் என்கிற ஒரு உணர்வு உங்களுடைய உள்ளத்தை மகிழ்ச்சியாக்கட்டும். இரக்கங்களின் பிதாவான கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்து அவரை தியானியுங்கள். உங்களுடைய கண்கள் கர்த்தரையே நோக்கி பார்க்கட்டும். முதலாவது, சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை உங்கள் மனக்கண்களுக்கு முன்பாக கொண்டு வாருங்கள். ஒவ்வொரு காயமாக தியானித்து, எனக்காக அல்லவா இந்த பாடுகள், எனக்காக அல்லவா இந்த தியாகம், இயேசுவே உம்முடைய கல்வாரி இரத்தம் என் மேல் விழுந்து என்னை கழுவட்டும் என்று மன்றாடுங்கள். அதன் பின்பு ஜெபிக்க ஆரம்பியுங்கள். சிலுவையை எவ்வளவுக்கெவ்வளவு தியானிக்கிறீர்களோ அவ்வளவுக்கவ்வளவு ஜெபிக்க முடியாதபடி தடுக்கும் எல்லா தடைகளையும், எல்லா இருளின் வல்லமைகளையும் அந்த தியானமானது முறித்துவிடும். இயேசுவின் இரத்த துளிகள் உங்கள் மேல் விழும்பொழுது உங்களுக்குள்ளே தேவனுடைய பெரிய வெளிச்சம் மகிமையாய் இறங்கி வரும். தாவீதின் அனுபவமும் அதுதான். ஊக்கமாய் ஜெபிப்பதற்கு முன்பாக தன்னை தாழ்த்தி கர்த்தருடைய பாதத்தில் தியானத்தோடு அமர்ந்திருப்பது அவருடைய வழக்கம். நான் மௌனமாகி ஊமையனாய் இருந்தேன், நலமானதையும் பேசாமல் அமர்ந்திருந்தேன். ஆனாலும் என் துக்கம் அதிகரித்தது, என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது. நான் தியானிக்கையில் அக்கினி மூண்டது. அப்பொழுது என் நாவினால் விண்ணப்பம் செய்தேன் என்று அவர் சொல்லுகிறார். நீங்கள் கர்த்தரை தியானிக்கிற தியானம் இனிதா இருக்கட்டும். தாவீது ராஜா சொல்லுகிறார், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். இங்கே பர்வதங்கள் என்று பன்மையில் தாவீது குறிப்பிடுகிறார். மலை ஒன்றுதான், ஆனால் பர்வதங்கள் 3 இருக்கின்றன. பிதாவாகிய பர்வதத்திலிருந்து மகிமை, மாட்சிமை, வல்லமையெல்லாம் இறங்கி வருகின்றன. குமாரனாகிய பர்வதத்திலிருந்து கிருபையும் சத்தியமும் வருகிறது. அவருடைய விலையேற பெற்ற இரத்தத்தையும் கொண்டு வருகிறது. ஆவியானவருடைய பர்வதத்திலிருந்து அபிஷேகமும் ஆவியின் வரங்களும் இறங்கி வருகின்றன. பிரியமானவர்களே, ஜெப சிந்தையோடு ஒரு சில நிமிடங்கள் கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்திருங்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிற நேரங்கள் வீணானதல்ல, அது உங்கள் உள்ளத்தில் அக்கினி மூழச் செய்கிற நேரமாகும். இதோ, வேலைக்காரரின் கண்கள் தங்கள் எஜமான்களின் கையை நோக்கி இருக்குமா போலவும், வேலைக்காரியின் கண்கள் தன் எஜமாட்டியின் கையை நோக்கி இருக்குமா போலவும், எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் அவரை நோக்கி இருக்கிறது. ஜெபம். அன்பின் ஆண்டவரே, என் வாழ்க்கையை முற்றிலுமாக உம்முடைய அன்பின் கரங்களில் ஒப்படைக்கிறேன். எனக்காக நீர் யாவற்றையும் செய்து முடிப்பதாக வாக்கு கொடுப்பதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். என் வாழ்வில் நீர் அதிசயங்களை செய்வீர் என்று விசுவாசித்து உம்மிடத்தில் வேண்டுதல் செய்கிறேன். என் இருதயத்தின் விருப்பங்கள் எல்லாவற்றையும் அருளிச் செய்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. உம்முடைய சமூகத்தில் நான் அமைதலோடு காத்திருந்து எனக்கு அற்புதங்களை செய்து ஆசீர்வாதங்களை அருள வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.
தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.